everyone, good morning. இப்போ வந்து நம்ம கவுனிங் க்ளவ்விங் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் விவேகா இன்ஸ்டியூட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். கவுனிங் க்ளவ்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப் வந்து நம்ம வியர் பண்ணணும். நம்மளோட ஹேர் எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபுல்லாக ஹேரை வந்து கவர் பண்ணி நம்ம கேப்பு போடணும். அப்புறம் மாஸ்க் எப்படி போடணும் அப்படின்னா நோஸ் மவுத் இது ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் போடணும். 2 நாட்டில் ஃபஸ்ட்டு நாட்டு மேலே அப்லையும் செகண்ட் நாட்டு டவுன்லையும் நம்ம நாட் பண்ணணும். கேப் மாஸ்க் வியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷிங் பண்ணிட்டு தான் வந்து கவுனிங் க்ளவ்விங் பண்ணணும். நம்ம ஹேண்ட் வாஷிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங், மெடிக்கல் ஹேண்ட் வாஷிங் 2 வீடியோவும் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை பார்த்து நீங்கள் ஹேண்ட் வாஷிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஹேண்ட் வாஷிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து கவுன் வந்து சர்ஜிக்கல் கவுன் எப்படி வியர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அவுட்டர் சைடு வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது, இன்னர் சைடை டச் பண்ணி தான் நம்ம கவுனை வந்து வியர் பண்ணணும். கவுனை ஓப்பன் பண்ணும்போது இன்னர் சைட் டச் ஆகாமல் ஓப்பன் பண்ணணும். ஃப்ளோரில் கவுன் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கவுனை வந்து நம்ம போடணும். நம்மளுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுவாங்க நம்ம கவுனை வந்து நாட் பண்ணுறதுக்கு. நம்ம ஹேண்டை வச்சு இந்த கவுனை எங்கேயுமே டச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஹேண்ட் வாஷிங் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் க்ளவ் எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னா க்ளவ் எதையுமே டச் பண்ணக்கூடாது. டாமினன்ட் ஹேண்ட்னால் க்ளவ் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் தம்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். கவுனு க்ளவ் எதுலையுமே நம்ம ஹேண்டு படக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டோட க்ளவ் வந்து இன்னர் சைடை டச் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு ஃபிங்கர்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு தம்பை உள்ளே இழுக்கணும். இழுத்துட்டு இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹேண்டை வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போயுமே வந்து இந்த இன்னர் சைடை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது, அவுட்டர் சைடை வந்து டச் பண்ணி இந்த மாதிரி கவுனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். கேப்பு, மாஸ்க்கு, கவுனு, க்ளவ் இதெல்லாம் வியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓட்டிக்குள்ளே சர்ஜரிக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் விவேகா இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.